அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 8, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ், ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்குள்ளே போயிடலாம். பாதுகாப்பான இடங்களை பெண்கள் அறிய உதவும் மை சேஃப்டி பின் செயலி மாநகராட்சி ஒப்பந்தம்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் பாதுகாப்பான இடங்களை பெண்கள் அறிய உதவும் வகையில் சென்னை மாநகராட்சியுடன் மை சேஃப்டி பின் செயலி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி செயலி ஒப்பந்தம் முதல் முறையாக அந்த மாதிரி வர நியூஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதிகமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக எழுத்தாளர் பாமாவுக்கு ஔவையார் விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசின் 2024 ஆண்டுக்கான ஔவையார் விருது எழுத்தாளர் பாமாவுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. விருது பெறுவோருக்கு ரூபாய் 1.50 லட்சத்துக்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். அந்த வகையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசின் 2024 ஆண்டுக்கான ஔவையார் விருதை இலக்கியத்தில் தலித் மக்களின் குரலாக ஒலித்து சமூக தொண்டாற்றி வரும் முன்னணி எழுத்தாளரான விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்டினா சூசைராஜ் என்கிற பாமாவுக்கு வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இவர் எழுதிய கருக்கு என்னும் புதினம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு 2000 கிராஸ் வேர்ல்டு புக் விருதை பெற்றுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னென்னு பார்ப்போம். வகையறா சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. அதாவது செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெற செய்வதொரு வழியாகும்னு தெரிந்து செயல்வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வடசென்னை அனல்மின் நிலையம் ரூபாய் 10,158 கோடியில் 800 மெகாவாட் உற்பத்தி முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. முதலாவது தேசிய படைப்பாளிகள் விருது பிரதமர் மோடி இன்று வழங்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு அறிவித்த தேசிய படைப்பாளிகள் விருதுகளை வெற்றியாளர்களுக்கு பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை அதாவது மார்ச் 8 வழங்குகிறார். ஜென்லி என்று அழைக்கப்படும் இளம் சமூகத்தினரை இலக்காக கொண்டு தேசிய படைப்பாளிகள் விருது வழங்கப்படுகின்றன தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, மேலே அது நியூஸ் விட்டேன்னு பார்த்துக்கிறேன். இன்று சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்று சர்வதேச மகளிர் தினம் அந்த கோட் இருந்ததுனால அந்த நியூஸ் எடுத்துக்கிட்டேன். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் அண்ட் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேடம் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.